என்னோட ஒரு குட்டி கிளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வேலை செய்யவே போர் அடிக்குதா, பாத்திரம் கழுவணுமா, வீடு பெருக்கணுமா, ஐயோ துணி துவைக்கணுமா, துணி மடிக்கணுமா அப்படின்னு லேசியாக இருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அந்த லேசினஸே இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் ஆக்டிவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் இதை வந்துட்டு முந்தின நாளே பிளான் பண்ணிடுவேன். அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன்னு இல்லை, ஸோ அடுத்த நாள் என்னோடய டேவை ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக என்ன பண்ணுவேன்னா, குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லிவிட்டு, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ண சொல்லிவிட்டு கிளாஸஸ்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 7:30 போலலாம் வந்துட்டு டின்னர் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஒரு 8 o'clockலாம் வந்துட்டு 8-8:30க்குலாம் வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் படுக்கிறதுக்கு. 9 o'clock அவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போயிட்டு வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டே கவுண்டர் டாப்பை கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிவிட்டு வந்து படுத்துருவேன். ஸோ காலையில் எந்திரிச்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் பக்கா நீட்டாக இருக்கும். பார்க்க ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும். அந்த டேவையும் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நைட்டு வந்து படுக்க போகும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரே ஒரு